ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு ரெண்டு விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இந்த ரெண்டு விஷயமே சர்வீஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இது கண்டிப்பா நீங்க எல்லாருமே ப்ராடக்ட்ஸ் வாங்க போற பர்சன்ஸா இருந்தீங்கன்னா இந்த பிராண்ட்ல இருந்து பர்ச்சேஸ் பண்றப்போ கண்டிப்பா இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சே ஆகணும். அப்பதான் உங்களுக்கு ஒரு பெட்டரா நீங்க அதை அவாய்ட் பண்றதா இல்ல அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எல்லா விஷயங்களும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ மறக்காம ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நான் சொன்ன மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், ரெண்டு விஷயம் சொல்லியிருந்தீங்களா? ஸோ ரெண்டு பிராண்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் நம்ம எங்க இருந்து ஆரம்பிப்போம்னு கேட்டீங்கன்னா ஏசரோட பிராண்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ரீசெண்டா நான் நம்ம சேனல்ல ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன், ஏசரோட டிவியை பத்தி நான் கவர் பண்ணலாம்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட கொலீக் வந்து அவர் கேட்டிருந்தாரு என்கிட்ட சஜஷன். நான் அந்த டிவியை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். அவர் அதை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தாரு. பட் அது ரிவ்யூ எடுக்கிறதுக்கான சுச்சுவேஷன் கரெக்டாக அமையலன்றதுனால டிலே ஆகிட்டே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மீன் வயல் என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, என்னோட இன்னொரு ஃப்ரெண்டுக்குமே இந்த டிவியை நான் ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். 32 இன்ச். ஸோ ஏசரோட ஐப்ரோ சீரிஸ் தான் சொல்றேன். அந்த டிவியை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த டிவியில் அந்த ப்ரைஸ்க்கு கொடுக்குற ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஒர்த்தானதாக இருந்தது. அண்ட் அதுவும் இல்லாமல் ஆண்ட்ராய்ட் 14 வரக்கூடிய டிவி, 30 வாட்கான இன்பில்ட் ஸ்பீக்கரோட இருக்கக்கூடிய ஒரு டிவி ஃப்ரெண்ட்ஸ் அது. ஸோ இங்கே என்னன்னா, நான் ஃபர்ஸ்ட் சஜஸ்ட் பண்ண என்னோட கொலீக் பார்த்தீங்கன்னா, அவர் சென்னையில் இருக்காரு. சென்னையில் ஆர்டர் பண்ணி வாங்குறப்போ எந்த ஒரு இஷ்யூமே இல்லை. இதே என்னோட ஃப்ரெண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட், ஓகேங்களா? அந்த இடத்துக்கு அவங்க ஊருக்கு ஆர்டர் போட்டிருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்டர் போட்டு என்னாச்சுன்னா, மார்ச் 31 ஆர்டர் போட்டது ஏப்ரல் 3 அன்னைக்கே உங்களுக்கு டெலிவரி பண்ணிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் யாருமே அதை இன்ஸ்டால் பண்றதுக்கு வரவே இல்லை. பிளிப்கார்ட்ல இன்ஸ்டாலேஷன் அண்ட் டெமோ ரெண்டுத்தும் டிவி ஆர்டர் பண்றப்ப இன்ஸ்டாலேஷன் டெமோ ரெண்டு எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தான் ஆர்டர் பிளேஸ் பண்ணுது. பட் ஆனால் இன்னி வரைக்கும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிட்டு யாருமே வரவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இதுவே சென்னையில் நீங்க ஆர்டர் பண்றப்ப என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா, இமீடியட்டாவே அதுக்கான ப்ராப்பரா இன்ஸ்டாலேஷன் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டாங்க. அவங்க என்னோட ஃப்ரெண்ட் ஆகட்டும் இல்லை நானுமே ஆகட்டும் அந்த பிளிப்கார்ட் கஸ்டமர் கேர் அண்ட் தென் ஏசரோட கஸ்டமர் சர்வீஸ்க்கு கால் பண்ணி டயர்ட் ஆனதா ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஒரு விஷயம். பட் ஆனால் இப்போ வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் வரவே இல்லை. அந்த இன்ஸ்டாலேஷனுக்கு அவங்க கொடுக்குற ரீசன்ஸ்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த ஏரியால இருந்து அந்த அட்ரஸ்க்கு கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற ஃப்ரெண்டோட அட்ரஸ்க்கு போயிட்டு இன்ஸ்டால் பண்றதுக்கு டிஸ்டன்ஸ் ரொம்பவே லாங்கா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனாலதான் வர்றதுக்கு டிலே ஆயிட்டு இருக்குன்ட்டு டெய்லியுமே ஒரு கால் சொல்லிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கால் பண்ணா அந்த ரீசன் சொல்றது, அது சொன்னா வேற ரீசன் சொல்றது, நாளைக்கு வரேன்னு சொல்றது, இந்த மாதிரி மாத்தி ரீசன் சொல்லி என்னாச்சுன்னா, என் ஃப்ரெண்ட் கிட்ட இதுல இன்னொரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாங்க ப்ராடக்ட்டை ரிட்டர்ன் போடலானே முடிவு பண்ணிட்டோம். ஆனா நீங்க பிளிப்கார்ட்ல போயிட்டு பாத்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆப்ஷன் எனேபிளே ஆகல. ஏன்றது அந்த கால்ல இஷ்யூ அவங்க கிட்ட கேட்கறப்ப என்ன சொன்னாங்கன்னா, நாங்க வந்து ப்ராடக்ட்டை ஓபன் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் தான் பிளிப்கார்ட்ல ரிட்டர்ன் ஆப்ஷன்ன்றது எனேபிளே ஆகுன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. பட் கடைசி வரைக்கும் எங்களால அந்த ப்ராடக்ட்டை ரிட்டர்னும் பண்ணவே முடியல. ஏன்னா பிளிப்கார்ட்ல அந்த ஆப்ஷன் எனேபிளே ஆகல. டிவி வாங்கிட்டு சும்மா இருந்தது. ஒரு 10 டேஸ் கழிச்சு வேற வழியே இல்லாம மேனுவலா நாங்களே வீட்டில் இருக்கிற அவங்க கிட்ட சொல்லி ஓப்பன் பண்ணி வச்சு யூஸ் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வரைக்கும் இன்ஸ்டாலேஷன் யாரும் வரல. மேனுவலா வீட்டில் இருக்கிறவங்களே தான் ஓப்பன் பண்ணிட்டு அந்த டிவியை யூஸ் பண்ணிட்டு இருங்க. ஸோ இதுல இருந்து ஒரு விஷயம் என்ன தெரியுதுன்னு கேட்டீங்கன்னா, நான் ஒரே விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்க நினைக்கிறது இல்லைன்னா, இப்போ ஏசரோட பிராண்ட்ல அந்த ஏரியாவுக்கு உங்களால சர்வீஸ் பண்ண முடியல, இன்ஸ்டாலேஷனுக்கு டெமோக்கெல்லாம் ஆள் அனுப்ப முடியலன்னா ஏன் ப்ராடக்டை செல் மட்டும் பண்றீங்க? ஸோ எங்க கிட்ட இருந்து வர கஸ்டமர் கிட்ட இருந்து வர காசு உங்களுக்கு வேணும் ப்ராடக்டை வித்துட்டு. ஆனா அதுக்கு சர்வீஸ் வந்து ப்ராப்பரா கொடுக்க முடியல. அந்த ஏரியாவுக்கு நீங்க ஏன் டிவியை செல் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷனை கொடுக்குறீங்கன்றதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோட மிகப்பெரிய ஒரு கேள்வியா இருக்கு. அதனால நீங்க யாராவது தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரியான நிறைய விதமான பிராண்ட்ஸ் எப்படி பண்றாங்கன்னு தெரியல. நான் இந்த இஷ்யூவை ஏசரோட டிவியில பர்ச்சேஸ் பண்றப்போ நாங்க ஃபேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட சொல்ல நினைச்சேன். இதுல நீங்க ரெண்டு விஷயம் நோட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா சென்னையில நீங்க ஆர்டர் போட்டப்போ எனக்கு வேற சிட்டி பத்தி தெரியல. பட் சென்னையில அதே பிராண்ட் டிவியை என்னோட கொலீக் பர்ச்சேஸ் பண்றப்ப எந்த இஷ்யூமே அவருக்கு வரல. இதே கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட்க்கு என்னோட ஃப்ரெண்டுக்கு நாங்க ஆர்டர் போட்டப்ப என்னன்னா இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஏசர் சைட்ல இருந்து அண்ட் இதை என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல. ஏசர் வந்து கண்டிப்பா இதை லுக்அப் பண்ணி ஆகணும். அண்ட் இந்த மாதிரியான இஷ்யூஸை ஃபர்தரா வராம அவங்க அவாய்ட் பண்ணி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நம்ம கிட்ட ப்ராடக்ட்ஸ் அப்படி பாத்தீங்கன்னா நீங்க அந்த ஏரியாக்கு என்னால சர்வீஸே பண்ண முடியாது. சப்போஸ் எந்த ஊரா இருந்தாலும் சரி அந்த ஊருக்கு என்னால சர்வீஸ் பண்ண முடியாதுன்னா ப்ராடக்ட்டை மட்டும் ஏன் செல் பண்றாங்கன்றது ஒரு கொஸ்டின் மார்க் வருது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரியே பண்றது ரொம்ப ஒரு தப்பான ஒரு விஷயமா இருக்கு. அண்ட் நீங்க இதுல இருந்து என்ன தெரிஞ்சுன்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாமே நீங்க ஒரு பிராண்டை சூஸ் பண்ணி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்றப்போ வர்றதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடியே நீங்க ப்ராப்பரா இதெல்லாம் ஒரு வாட்டி அனலைஸ் பண்ணி செக் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஆர்டர் போடுங்க. ஏன்னா ஒன்ஸ் நீங்க ஆர்டர் போட்டுட்டீங்கன்னா இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா எங்களால் ரிட்டர்னுமே பண்ண முடியல. ஏன்னா ரிட்டர்ன் ஆப்ஷனே பிளிப்கார்ட்ல எனேபிள் ஆகல. ஸோ வேற வழியே இல்லாம அப்படியே எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க வீட்டில். ஆனா இப்போ இன்னொரு கொஸ்டின் என்ன வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, இப்போ அதை அப்படியே எடுத்து யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டு இவங்க இன்ஸ்டாலேஷன் டெமோக்கே வரலையே, நாளைக்கு டிவியில் ஏதாவது ஒரு ப்ராப்ளம், இது ஏதாவது சர்வீஸ் பண்ணணும்னு நினைச்சா எப்படி வருவாங்கன்றது அதை நினைச்சு
நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இதுக்கு என்ன பண்ணுறது சொல்யூஷனே தெரியல என்னன்றது, அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டோம். ஸோ அதனால இப்போதைக்கு ஓடுற வரைக்கும் ஓடட்டும்ன்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட்டில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்துட்டாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் கிரியேட் ஆயிருச்சு இந்த ஒரு விஷயத்தில். அண்ட் நீங்கள் அதனால தான் நான் சொல்லுவேன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ப்ராடக்ட் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பிராண்ட் வந்து என்ன மாதிரியான ஒரு சர்வீஸ்லாம் உங்கள் ஏரியாவுக்கு தராங்கன்றத மறக்காம செக் பண்ணி பார்த்து வச்சுக்கோங்க. பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஆர்டரை பிளேஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஒரு நம்ம மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, டிவி பார்த்த உடனே எல்லா ஃபீச்சரும் நல்லா இருக்கு. ஏன்னா சர்வீஸ்ன்ற விஷயத்துக்கு நம்ம லாஸ்ட்டாக தான் வருவோம். முன்னாடியே பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இந்த ஆஃபர் சேலில் கம்மியாகுது, அதுக்கப்புறமா டிவியில் எல்லா ஃபீச்சர்ஸுமே நிறைய கொடுத்துருக்காங்க, இந்த ப்ரைஸுக்கு ஒர்த்தான ஒரு ப்ரைஸாக இருக்கும், டீலாக இருக்கும், ஆஃபர் டைம்ல எடுத்துலாம் வேற லெவலில் ஒர்த்தாக இருக்கும், இதெல்லாமே கன்சிடர் பண்ணுமே தவிர கடைசியில் அந்த சர்வீஸ் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்கறது ரொம்பவே லெஸ்ஸான பீப்புள்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் பாவம். அண்ட் அது மிகப்பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண நிறையவே சான்ஸ் இருக்கு. இதனால இந்த விஷயத்தை நீங்க மறக்காம தெரிஞ்சு வச்சுக்கோங்க அடுத்த வாட்டி நீங்க ப்ராடக்டை பிளேஸ் பண்றப்போ. ஸோ இதுதான் நான் உங்ககிட்ட முதல் விஷயமா நான் ஷேர் பண்ண நினைச்சது, ஏசர் பிராண்டோட சர்வீஸ். ஓகேங்களா. ரெண்டாவது பார்க்க போற பிராண்ட் யாருன்னு கேட்டீங்கன்னா அகோரா தான் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபிட்னஸ் மிஷின் நான் வாங்கினப்போ கிராஸ் ட்ரைனரை, அந்த மிஷினை பர்ச்சேஸ் பண்ணி அதில் ஒரு ப்ராப்ளம் வந்தப்போ இமீடியட்டாக வந்து எல்லாமே ப்ராப்பராக பண்ணாங்க, சர்வீஸ் எல்லாமே பக்காவாக இருந்தது. சென்னையில் தான் நான் சொல்கிறது. ஓகேங்களா. அண்ட் அதுக்கப்புறமா அகோராவில் இருக்கிற ஜூசர் மிக்சர் கிரைண்டர், ஓகேங்களா, அது பிளெண்டர், ஓகேங்களா, அந்த மிஷினை பர்ச்சேஸ் பண்ணிட்டு அதில் என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா காயில் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஸோ மிஷின் நீங்கள் ஆன் பண்ண உடனே ரன் ஆகிறப்ப என்ன ஆச்சுன்னா, காயில் போனதுனால ஒரு மாதிரி ஸ்மெல் வர ஆரம்பிச்சிருச்சு. உடனே வீட்டில் வந்து ஆஃப் பண்ணிட்டாங்க சுவிட்சை. இதை நான் ரிப்போர்ட் பண்ணுறேன் அவங்க கிட்ட, இந்த மாதிரி இஷ்யூ வந்து ஃபேஸ் ஆயிடுச்சு, வாரண்டி பீரியட்ல தான் இருக்குது இந்த ப்ராடக்ட். இந்த இஷ்யூவை நீங்க செக் பண்ணிட்டு எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் இல்ல ரிட்டர்ன் என்ன ஒரு ஆப்ஷன் இருக்கோ அதை எனக்கு பண்ணி கொடுங்கன்ற மாதிரி நான் சொல்லியிருந்தேன். அவங்க எப்பவுமே என்ன கேட்பாங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், என்னோட கிராஸ் ட்ரைனர்ல இஷ்யூ வரப்பவுமே என்ன கேட்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் இன்வாய்ஸ் கேட்பாங்க. மொத்தம் 3 விஷயம் கேட்பாங்க. முதல்ல இன்வாய்ஸ் கேட்பாங்க, நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கான இன்வாய்ஸ்க்கான பில், ஓகேங்களா. ரெண்டாவது உங்க ப்ராடக்டோட வீடியோ கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்து என்ன இஷ்யூ ஃபேஸ் பண்ணுறீங்களோ அந்த ப்ராடக்ட்டை பற்றி வீடியோ எடுத்து அவங்களுக்கு அனுப்பணும். மூணாவது விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய அட்ரஸ் கேட்பாங்க. ஓகேங்களா. இந்த 3 விஷயம் தான். எனக்கு கிராஸ் ட்ரைனரில் இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ நான் சீரியஸ்லி இதுக்கு முன்னாடி ஃபேஸ் பண்ணதே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இவங்க கிட்டே நான் கிராஸ் ட்ரைனரில் ஒரு இஷ்யூ வந்தப்போ என்னன்னா, இது 3மே ப்ராப்பராக பண்ணிவிட்டேன், எனக்கு ப்ராப்பராக ரெஸ்பான்ஸ் வந்துருச்சு, உடனே வந்து சர்வீஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க. இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ் இருந்ததுன்னா, அந்த ப்ராடக்ட் வந்து ஒரு மாதிரி புகை வந்துருச்சு, கீழே ஒரு மாதிரி வந்து நெருப்பு மாதிரி, ஐ மீன்ஸ் அந்த ஒரு மாதிரி பிளிங்க் ஆகிற மாதிரி இருந்தது. ஓகேங்களா. ஸோ அதனால என்னால் அந்த ப்ராடக்டை வந்து வீடியோ எடுக்க முடியல. ஸோ அப்படி இருந்துமே அவங்க வந்து ஃபோர்ஸ் பண்ணதுனால ஒரே ஒரு வீடியோ மட்டும் கிளிப் எடுத்தேன். நான் அந்த கிளிப்புமே சைடில் போடுறவங்களுக்கு அதில் பாட்டமில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதிரி இப்படி ஃப்ளவர் ஷேப்பில் உங்களுக்கு ஒரு மாதிரி பிளிங்க் ஆகும். ஓகேங்களா. எடுத்துட்டேன். அந்த கிளிப்பை மட்டும், சின்ன கிளிப் மட்டும் தான் எடுக்க முடிஞ்சது. எடுத்துட்டு நான் அவங்களுக்கு எல்லாமே அனுப்பிட்டேன், இன்வாய்ஸ் அனுப்பிட்டேன், இந்த சின்ன கிளிப்பை அனுப்பிட்டேன், அந்த அட்ரஸ் அனுப்பிச்சிட்டேன். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா, எனக்கு ப்ராடக்டை ப்ராப்பராக வந்து நீங்கள் வீடியோ எடுங்க, ஃபுல்லாக என்ன இஷ்யூ ஒரு சுவிட்ச் ஆன் பண்ணிட்டு. ஏன்னா நான் என்ன சொன்னேன்னா, இந்த மாதிரியான ஒரு இஷ்யூ இருக்குது, இது பவர் லீக்கேஜ் இஷ்யூவாக கூட இருக்கலாம். நான் அதில் போயிட்டு அகைன் நான் போய் அதை வீடியோ எடுக்கணும்னா திரும்ப ஆன் பண்ணி வேற ஏதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை யாருக்காவது ஏதாவது தேவையில்லாமல் ஷாக்கு அடிச்சதுன்னா, இல்லை வீட்டில் ஏதாவது வந்து லைன் ஏதாவது இதுவாச்சுன்னா என்ன பண்ணுறது? என்னால் வந்து அந்த மாதிரியான ஒரு வீடியோ வந்து எடுக்கவே முடியாது. ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்க, அது போட்டவுடனே கீழே பிளிங்க் ஆகிட்டு ஒரு மாதிரி புகை வந்து அந்த மாதிரி ஸ்மெல்லே வந்து ஒரு மாதிரி ஒயர்லாம் இந்த தீஞ்சு போன ஒரு ஸ்மெல் வரல, நெருப்பட்டா அந்த மாதிரி ஒரு ஸ்மெல் வந்தப்போ என்ன, அப்படி இருக்கிறப்போ இதை போயிட்டு என்னால் இன்னொரு வீடியோ எடுக்கவே முடியாதுன்னு நான் சொல்கிறேன். அவங்க கேட்டால் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுதான் சார் எங்களோட ப்ராசஸ். நான் சொல்கிறேன், ப்ராசஸே ஃபெயிலியருங்க உங்களோட ப்ராசஸ். இந்த சுச்சுவேஷனில் நான் என்ன மாதிரி வீடியோ எடுக்கிறது? அதுக்கப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே பயங்கர டென்ஷன் ஆகிட்டு என்ன பண்ணிட்டேன், சப்போஸ் இது மாதிரி நான் வீடியோவில் எடுக்கிறப்போ ஏதாவதுனா நான் யார் ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பீங்க? நான் சொல்கிறேன், திரும்ப அதில் அந்த கிளிப்பிங்ஸ்லேயே நான் காமிச்சிட்டேன் உங்களுக்கு. இதுக்கு மேலே உங்களுக்கு என்ன வேணும்னு நான் கேட்குறேன். திரும்ப என்னன்னா அந்த ஒரே மெசேஜ் ரிப்பீட்டாக அனுப்பிச்சிட்டே இருக்காங்க. இன்வாய்ஸ் அனுப்புங்க, அந்த வீடியோ அனுப்புங்க, அதுக்கப்புறம் அட்ரஸ் அனுப்புங்கன்ட்டு. ஸோ நான் ஒரே வார்த்தை தான் கேட்டேன், நீங்கள் எனக்கு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க, இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நாங்கள் ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க, அதுக்கப்புறம் நான் அந்த வீடியோ போய் ஃபுல்லாக எடுத்து அனுப்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன். அதுக்கப்புறமா ஃப்ரெண்ட்ஸ், இந்த கான்வர்சேஷன்லாம் எவ்வளோ நாளாக நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்சு ஆல்மோஸ்ட் ஒரு 20 டேஸ்க்கு மேலே நடந்துட்டு இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு கான்வர்சேஷனு. ஃபைனலாக தான் என்ன ஆச்சுன்னா, இவ்வளோ தூரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணி சண்டை போட்டு அதுக்கப்புறம் தான் என்ன ஆச்சுன்னா, ஒரு பர்சனை வந்து அலோகேட் பண்ணி அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணி சொன்னதுக்கப்புறமா அதுக்கப்புறம் அகோராலேருந்து ஆள் வந்து பார்த்தாங்க ஃப்ரெண்ட்ஸ். வந்து பார்த்துட்டு அவர் மிஷினை வந்து கவுத்துட்டு பார்த்தாரு, காயில் ஃபுல்லாகவே போயிட்டு இருந்தது. காயில் போனதுக்கப்புறமா அவர் வந்து ஒரு இந்த ப்ராடக்ட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரிப்பேர்லாம் பண்ண மாட்டாங்க, ரீப்ளேஸ்மெண்ட் தான் பண்ணுவாங்கன்ற நான் ரைஸ் பண்ணிடுறேன், நீங்கள் ரைஸ் பண்ண டிக்கெட்டுக்கு நான் வந்து அகேன்ஸ்டாக இதை வந்து இன்ஃபார்ம் பண்ணிடுறேன், அதுக்கப்புறம் அவங்க உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அவர் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு போயிட்டாரு. அதுக்கப்புறமா எனக்கு ஒரு 1 வீக் அந்த 10 டேஸ்க்குள்ளாரே உங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எனக்கு வந்துருச்சு. இந்த ப்ராடக்ட்டை பிக்கப் பண்ணிட்டு போயிட்டு புது ப்ராடக்ட் எனக்கு ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்துட்டாங்க. ஆனால் இதில் நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரியான ஒரு பவர் லீக்கேஜ் இருக்கிற ஒரு இஷ்யூ, இல்லை வந்து
நம்ம ஒரு பயப்படக்கூடிய ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு இஷ்யூஸ்லாம் இருக்கு இல்லைங்களா, இதெல்லாம் எப்படி வீடியோ எடுத்து போடுவாங்க? ஏன்னா அது எப்படி எடுக்க முடியும் வீட்டில் இருக்கிறவங்களாலையும்? ஏன்னா எடுக்கிறப்ப ஏதாவது ஒரு ஆச்சுன்னா உங்களுக்கு யார் ரெஸ்பான்சிபிள் எடுத்துப்பா? இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்லாம் இருக்குல்ல. நான் தான் சொல்லிட்டேன் அவங்க கிட்ட, அகோரா கிட்ட. நீங்க இதுதான் ப்ராசஸ்னா, இந்த ப்ராசஸே ஒரு ஃபெயிலியரான ப்ராசஸ். இதுக்கு நான் எப்படி போயிட்டு வீடியோ எடுத்து அனுப்புவேன்? ஆல்ரெடி உங்களுக்கு சின்ன கிளிப் எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். அது உங்களுக்கு எனஃப் இல்லன்றாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா நீங்க ஒண்ணு வீடியோ எடுங்க. அப்படி இல்ல எனக்கு வீடியோ கால்ல வாங்க. வீடியோ கால்ல வந்துட்டு அந்த மிஷின் ஆன் பண்ணுங்கன்றாங்க. நான் மிஷின் ஆன் பண்ணவே மாட்டேன். மிஷின் ஆன் பண்ணா இந்த மாதிரியான ப்ராப்ளம்லாம் இருக்கு. நான் எப்படி போய் ஆன் பண்ணுவேன்? யார் ரெஸ்பான்சிபிள் ஏதாவது ஆச்சுன்னா? ஸோ நீங்க எனக்கு வந்து ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்புங்க. இந்த மாதிரி ஏதாவது ஆச்சுன்னா நான் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதுக்கப்புறம் நான் போயிட்டு எடுக்கிறேன்ற மாதிரி சொன்னதுக்கு அப்புறமா தான் ஒரு லாங் கான்வர்சேஷன் அண்ட் ரொம்ப நாள் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 20 டேஸ்க்கு மேல ஆயிடுச்சு. இந்த ப்ராசஸை கண்டிப்பா அகோரா மாத்தியே ஆகணும். ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க வேற எதுக்காக இந்த மாதிரி இஷ்யூ ஃபேஸ் பண்ணிருக்காங்களான்னு தெரியல. ஏன்னா எனக்கு கிராஸ் ட்ரெயினர்லாம் வரும்போது எனக்கு பிரச்சனை இல்லை, நான் வீடியோ எடுத்து கொடுத்துருவேன், ஈஸியான விஷயம்லாம். பட் இந்த மாதிரி பவர் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் இருக்கிறப்போ ரொம்பவே ஒரு ரிஸ்கான ஒரு ஃபேக்டர் இருக்குதா ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்ல வரதுங்க. இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் கண்டிப்பா அகோரா சைட்ல இருந்து ரீதிங்க் பண்ணணும் அண்ட் அந்த ப்ராசஸையுமே கொஞ்சம் சேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் நான் சொல்ல வருது. அண்ட் இந்த ரெண்டு விஷயத்தை தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு நினைச்சது. ஒன்று ஏசர் அண்ட் தென் அகோரா. இந்த மாதிரி சர்வீஸ் ரிலேட்டடான இஷ்யூஸ்லாம் நிறைய விதமாக நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ ஆல்வேஸ் நீங்கள் ஒரு ப்ராடக்டை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதை ப்ராப்பராக இது பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சில விஷயங்கள் எல்லா வாட்டியுமே நம்மளால கரெக்டாகவும் போக முடியும். ஒரு சில விஷயங்கள் நம்மளுக்கு வந்து இந்த மாதிரியான இன்சிடென்ட் வரதுக்கு சான்ஸ் நிறையவே இருக்குது. அந்த டைமில் ப்ராப்பராக வீடியோ எடுக்கிறதாகட்டும், அதுக்கப்புறம் கஸ்டமர் சர்வீஸ்க்கு போட்டு விடாமல் ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அப்பதான் நம்மளுக்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண நினைச்சேன். நீங்க மறக்காம இது இல்லாம வேற மாதிரி ஏதாவது ஒரு இஷ்யூஸ் நீங்க ஃபேஸ் பண்ணியிருந்தீங்கன்னா சர்வீஸ்க்கு வரப்போ அதை மறக்காம கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம எல்லாருமே தெரிஞ்சுக்கும். அண்ட் அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கன் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச்.